சூத்து செதறி போச்சா? ஓடி நீ உனக்கு இது ஓடி இன்னும் போகணும். கொஞ்சம் நெஞ்சு வாயை வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பேச்சுக்குது அவளுக்கு. கால் போச்சா? Everything by one late. அது பிச்சு பிச்சா இருக்குது இது. ஏமா நாய்க்கு மறிக்குதேமா. ஐயோ நாய்க்கு ஊத்துக்குற. ஒரே நான் தண்ணிக்குதானே. ஜுபு ஜக்காத் மக்கள் நாய் போடி இங்க வந்து பேளணும். யாருக்கு தெரியலையேப்பா. உண்மையாலுமே நான் எத்தனையோ பொம்பளை எங்க ஊர்ல கூட வாய் வச்சுக்கிறேன். ஆனா இந்த ஊர் பொம்பளை வாயில கை வச்சது தப்பு தான். எத்தனையோ ஊர்ல அம்மா வாய் வச்சுக்கிறாங்க. பொம்பளை கிட்ட வாய் இதுக்கப்புறம் இந்த ஒரு பொம்பளை கிட்ட நான் வாயாட மாட்டேன். சாரி பார்த்து மிஸ்டேக். ஏன்னா தெரிஞ்சிச்சு ஒன்னே நீங்க பேசணுன்னே காமிச்சிச்சு. இப்ப ராஜாங்களே உங்களுக்கு எல்லாம் கோயிலு கட்டலாம் எப்போ இவனுங்களை வச்சு இன்னும் கொத்த நடத்துக்க நான் வந்தோடனே தப்பா நினைச்சேன். ஒரு சில பேர் குச்சிருக்கிறாங்க. இவனுங்களா கூட கொத்த நடத்துக்கு உங்களுக்கு ஒரு கோட்டர் பத்தாது. நீங்க 40 கோட்டர் குச்சிட்டு நாய் முடிஞ்சு நக்குங்க. தட் இஸ் சால். இப்ப என்ன சொல்ல வரான் சொல்லு. உன் சைஸ்க்கு நான் முட்டி போடுறேன். அதுக்கு மிச்சி பார்த்தா ரிப்பேர் ஆகுது. நான் என்னடா பண்றது? சொர்ணி குத்தா போதும். என்னத்தா என்ன ஒரு மாத்திர காட்சி அது. அரபதி தாகாலி அது. இப்போ இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பெல்லின்றது இல்ல. அது தேமா பெல்லி. பெரியவா சும்மா சொல்லிக்கிறாங்க. கல்லணை நம்மளா ஆனா புள்ளனை மட்டும் நம்ப கூடாதுங்க. வெத்த கொடுக்குறாடே நீ. நீ சொல்லிதான் நான் உட்காரன்ற அவசியம் எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் உட்காருவேன். யாரு உள்ள வந்துறாங்க? யாரு உள்ள வந்துறாங்க? யாரு வந்துறாங்க? சொல்லு அவங்க கிட்ட. என்னமா சொல்லணும்? இன்னொரு வாட்டி சோறு போட சொல்லு. இன்னொரு வாட்டி சோறு போடுங்கம்மா. சொல்லிட்டேம்மா. அதியா சொன்னாங்க. நீ தானம்மா சொன்ன. நான் கரண்ட்ல கை வச்சு செத்து போறேன்னு தான் சொல்றேன். செத்து போயா? சத்தியமா நான் முன்ன பின்ன கரண்ட்ல கை வச்சு செத்தது இல்லம்மா. ஒரே ஒரு தடவை நீ செத்து காமிச்சா உன்னை பார்த்து செத்துருவம்மா. கை மட்டும் நான் பாத்துக்கிறேன். உண்மையாலுமே எங்க அப்பா அம்மா சாவறது சொல்லியே தரலம்மா. உங்க அப்பா அம்மா சாவறது சொல்லி தரல. எங்க அப்பா அம்மா வார எனக்கு செத்து போய் சொல்லிக்கிறாங்க. அதனால சாவ சொல்றேன். ஏய் அங்க அவங்க கிட்ட சொல்லி அக்கா தங்கச்சிங்க நீங்க நாங்க அடிச்சு போனா நாளைக்கு ஒண்ணு சேர்ந்து போய் யாருமே புறப்புறக்க பேசக்கூடாது. டோன்ட் கிராஸ் ஸ்பீக்கிங் சொல்லு. சரிம்மா. அம்மா அக்கா தங்கச்சி சொன்னா நான் கொஞ்சம் போய் போறேன். நல்லா தானே சோறு போட்டாங்க அங்க வச்சுக்கிங்க. 4 கண்டி கோயில் சொல்லலாம். நீ சொல்லலாம். சொல்றேன் ஒன்னும் சொல்லல. போல சொல்றேன். சொல்லு. என்ன பண்றீங்க? நீ வெக்காதுல ஒருவேளை நீ வெக்காத போது ஆணின்னு பிடித்து பதிலேருந்து செக் பண்ணி பார்த்து பிளாஸ்டிக் சேர்ல எங்க ஆணி வரும்? பிளாஸ்டிக் சேர் கொஞ்சம் போடு. இப்ப வெக்காரி ஏறிங்க இதுல என்னடா இது பாம்பே கக்கூஸ் மாதிரி இருக்குது. கூப்பிடு அம்மாவை. கம்பெனி கழிச்சு கால் குச்ச தூக்கம் இல்லமா.
இருக்காரு அங்க என்ன ஆகுது நான் புரியுது. டேய் பொட்டை, டேய் மஞ்சா பொட்டை, கிக்கிரி பொட்டை, போடுற பொட்டை, ஆம்பளை பொட்டை, டேய் பொட்டை. ஏமா யார பொட்டன்ற? உள்ள கை வச்சு வர. அது ஒதுவுமோ ஒதுவாம போடுமோ இன்னொரு நல்லா இருக்கிற. என்ன பண்ண? எப்படி நிப்ப? கவர்மெண்ட் டெண்டரா விட்டுறேன். இல்லம்மா அம்மா நாராயண எட்டாத்து வச்சுருந்தீங்க, எட்டாத்து கச்சும் போறாங்க. நான் கூட கூத்தாரன் பத்தியாடா நானு. யாருன்னா கத்தி இந்த குடும்பம் நான் குத்தி செத்து போறேன். அம்மா நான் ஏன் நீலாம் குத்தாத, நான் குத்துவேன். அம்மா நீ குத்தாத, நான் எங்க அண்ணன் பேசிக்கிறாரு, நான் நின்று காட்டுகிறேன். அவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஜாகிட்டே இப்படி போட்டீங்கனால பாடி அங்க போட்டோம்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா பாடி இல்லடா அதுல. அவர் ஆட்சி போ. யா இங்க வந்து உட்கார்ந்துற. உனக்கு அடிக்கூடாதுட்டாங்க. இதுல வச்சுக்கிறேன். யாரையா நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடி ஆபரணம் மொத்தமே எனக்கு சொல்லும். மொத்தத்தை கொடுக்க முடியாதுமா. உனக்கு சப்போர்ட் பண்ணா கொடுக்க முடியாதுமா. ஒரே சிக்கர் போனா தெரியுதுடா பாவி. வயிற்றுக்கு நான் தப்பு தெரியுமா?
மத்தியிலே வச்ச பொட்டி வச்சே மத்தியிலே பொட்டி வச்ச காரணத்தை புரிஞ்சிட்ட ராஜா வெற்றி போன உதித்து போகும் ஆசை எனக்கு சிங்கந்தா பொட்டி வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கிறாங்க விட்டு போனா உதிர்ந்து போகுவான் இப்படிதான் என்னுடைய கடவுளை விட்டு விடடி. வீட்டுக்காரு அஞ்சு பேக்கி உட்கார் வேண்டாம்மா, அனுப்புமா, இப்படியே போயிடுறேன். உட்காரணும் அதை விட்டு தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது என்கிட்ட. ஏய் எவன்டா வேக்யூம் இதை தட்டு மூஞ்சி பாரு எல்லாம் நீ சொல்லி தரா அவளை அடி அடிங்க கீழே போனா பார்த்தி என்ன சொல்றா பருவி பறிக்கலாம் நீ சொல்லிட்டு அவனுக்கு அங்க போயிட்டா நான் ஓனாந்தம்மா சொல்ல பதில சொல்லலம்மா. ஏன் நிக்கிற செங்கல்பட்டு போறியா பஸ் வச்சு சாவு வருவியா ஏன் காஞ்சிபுரம் போறியா, நீ பஸ் வச்சு சாக மாட்டியா? நான் ரெண்டு பேரும் ஒரே பஸ்ஸுக்கு போறோம் ஒன்னா போறேன் நான் போயிடுவேன் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது உள்ள ஒரு ஜீவனுக்கு சனக்கு இருக்கு 7 லட்சம் கோவிந்தா 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 அப்படியே கடை அடிதான் பார்க்கலாண்டி. நான் ஜெஸ்டா உட்காரா இல்ல நான் சொல்லுவேன் அடி பாவி, என்ன பார்த்தாடி அந்த வார்த்தை கேட்கிறேன். அடி தாசி, என்ன போல பத்திரிகளுக்கெல்லாம் உன்னை போல தாசிகளால தரடி அவ பேரு. ஆமா வா இப்ப நீ பாத்தீங்களா நான் தேவடியா தான் இல்ல நான் சொல்ல நானே சொல்றேன் உண்மையை ஒத்துக்கிறேன் நான் தேவடியா தான் யா இட்ஸ் மீ தேவடியா நீ பாத்தீங்க தானே ஒரு நேம் போர்டு ஒட்டிக்கோ பத்தினி நான் தேவடியான் போர்டு ஒட்டிக்கிறேன் நீ நான் கவர்மெண்ட் பஸ்ல பா இப்போ நீ பத்தினின்றதுனால உங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்து கீழே போறாங்க இல்ல நான் தேவடியான்றதுனால எனக்கு 300 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க 2 பேருக்கும் ஃப்ரீ பஸ் தான் பாவி, வாழ்ந்தாலும் பத்தினியாக தரடி வாழ்ந்து இறக்கணும். நீ ஒழுங்கா வீட்டு சோறு போட்டனா ஆண்டாடி என் ஹோட்டல தேடி வரான். பாவி, ஹோட்டல் சோறு கூட கையில காசு இருக்கிற வரைக்கும் தானடி. கையில காசு இல்லைன்னா வீட்டு சாப்பாடை தாண்டி தேடி வருவாங்க. அது போல தாண்டி உன்னை போல தாசிகளோட மோகமோ. கையில காசு இருக்கிற வரைக்கும் தானடி உனக்கு எல்லாம் மதிப்பு. காசு இல்லைன்னா நாய் கூட உன்னை சீண்டாது. நீ நாய் கூட சீண்ட தேவையில்லை. உன் வீட்டுக்கார திருப்பி உன்னாண்ட வந்தா தானே, இல்ல நாங்க அமிச்சா தானே அவன் வரவே முடியாது. கடைசியில் இப்படிதான் போனோம். நீ தான் வேலை மைய வச்சுட்டு குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. இதற்கு
பிறகு இந்த நாட்டிலே உன்னை பார்க்க கூடாது. ஏய், அது மட்டும் இல்ல, நீ போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கும் உன்னுடைய அத்தை மகனுக்கு திருமணம் நடந்தது அல்லவா? உண்மைதான். திருமணம் நடக்கும் பொழுது மாலை எடுத்து கொடுத்தவரைய யார் என்று தெரியுமா? இந்நாட்டு படை தளபதி. அவர் தான் என்னை தொட்டுதாரி கட்டிய கணவர். படை தளபதியின் மனைவியா நீ? ஆமா. அவர் எவ்வளவு நல்லவர். அவருடைய மனைவியாக இருந்தா இப்பேர் பெற்ற செயல்களை எல்லாம் செய்கின்றார். ஏய், அவர் நல்லவர் என்று உனக்கு தெரிகின்றது. உன்னுடைய தாய் அந்த பால்வடி ஆயாருக்கு தெரியலையே. பாவி, யாரடி அப்படி எல்லாம் சொல்றேன்? இந்த பாவி 10 மாதம் 300 நாட்கள் இடைநோக வயிறு நோக சுமந்து பெற்றவரடி என்னுடைய தாய். உங்க அம்மா 10 மாசம் 300 நாள். ஆமாண்டி. உங்க அம்மா தான் உன்னை 10 மாசம் 300 நாள் இடைநோக வயிறு நோக பெத்தெடுக்கிறா. எங்க அம்மா நான் 6 மாசத்துல புளி போட்டு போறாங்க. அதனால தானடி ஆடிக்கொண்டிருக்கிறேன். ஏய், வந்தமா பொண்ணுங்களை சமந்தி வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சோமா, சமந்தி விட்டு சோறு துண்ணமா, 4-5 பேர் கிட்ட பேசணுமா, கம்முன்னு கல்யாணம் போயின்னு இருக்கும். அதை விட்டுட்டு என்னுடைய கணவர் உங்களுடைய திருமணத்துக்கு போது மாலை எடுத்து கொடுத்தார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னுடைய கணவரை பார்த்து உன்னுடைய தாய் இந்நாட்டு மகாராணி என்ற அளவத்திலே நாங்கள் காலால் கால் செருப்பிற்கு சமமானவன் என்று உரைத்து விட்டாலே, அதற்காகத்தான் உங்களுடைய குடும்பத்தை கருவருக்கு காத்து. அதற்குத்தான் என்னுடைய தாய் அன்றே மன்னிப்பு கேட்டு விட்டாலே. அதற்குத்தான் என்னுடைய தாய் அன்றே மன்னிப்பு கேட்டு விட்டாலே. கொள்ளாத மன்னிப்பு யாருக்கு வேணும்? மன்னிப்பு பண்றதெல்லாம் பொம்பளைங்க பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆம்பளை மேலேயும் வீட்டுக்கார மேலேயும் அண்ணன் தம்பி மேலே சாண்டி போடுவீங்க. உண்மையாலுமே நிறைய பேர் இருக்கிறாங்க பொம்பளைங்க. குறிப்பா ஒரு சில பேர் சொல்றேன், அண்ணன் தம்பி பாவம் கஷ்டப்படுவாங்க. ஐயோ தங்கச்சி போயிட்டாலே, அக்கா போயிட்டாலே, அடுத்த வீட்டுக்கு நம்ம இது வருஷம் கொடுக்கணும்னா அவங்க கேவலமா பேசுவாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கூட 80 வயசு 70 வயசு ஆகுது, அவங்களாம் கூட இன்னமும் வருஷம் கட்டணும் இருக்கிறாங்க. தீபாவளி வருஷம், பொங்கல் வருஷம் நிறைய வருஷம் கட்டணும். ஆனா என் ஜக்காத்திக்கு மொத்தத்தையும் வாங்கிக்கின்னு போய் ஆண்டாம் பேச்சு கட்டணும், அண்ணன் பேர் மேலே கேஸ் போடுவாங்க. ஐயோ பாதி சொத்து பிரிச்சு குடியா, அப்பா விட்டு சொத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எத்தனை எப்படி அண்ணன் தம்பிக்கார மறுபடியும் எத்தனை சீர் கொடுப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஓய்வு அண்ணன் கிட்ட, ஆனா 7 வருஷம் ஆகுது இன்னும் ஏன்னா எனக்கு சீர் கொடுக்கல அப்படின்றது. அதுக்கான ஏன் கொடுப்பான்? நீ இதை கேஸ் போட்டிய, சாரி பார்த்து மிஸ்டேக் பண்ணா எங்க தெரியும் வரும்? ஏய் எங்க வரும்? மூஞ்சி ஒழுங்கா இருக்கணும்டி. ஆளு நல்லா இருந்தா கூட போதாது, மூஞ்சி ஒழுங்கா இருக்கும். என்ன மாதிரி இருக்கணும். That is cute girl. ஏய் அது மட்டும் கிடையாது. எப்பொழுது என்னுடைய கணவரை பார்த்து உன்னுடைய தாய் என் நாட்டு மகாராணி என்ற ஆணவத்தில் என்னுடைய கணவரை பார்த்து கேவலமா பேச, யாரா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களா இருந்தா கூட அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அதே வார்த்தை தான் நம்மளுக்கு வரும். அவன் எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், குடிக்கிறனோ கொலகாரனோ யாரும் சின்ன குழந்தை பெரிய குழந்தை யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போயிட்டு பேசும்போது பக்குவமா பேசலாம். அண்ணா தம்பி எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டா அவன் திரும்பி பதில் சொல்லுவான். அண்ணா சாப்பிட்டேனா, தம்பி சாப்பிட்டப்பா, நல்லா இருக்கிறியா, எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்போம். அதுவே எடுத்தோடனே நம்ம பெரிய ஆளுன்ற நினைப்பில் அவங்க கிட்ட போய் ஏடா கட்ட பேசுறேன், பார்த்தா சாப்பிட்டே அவன் திருப்பி ஒன்று சொல்லுவான், ஏய் போமால சாப்பிட்டுறான். இந்த காலத்து பசங்க அதேமா இருக்காங்க. உன்னுடைய தாய் 10 பேரா வந்து இருக்கக்கூடிய அந்த திருமண மேடையில் என்னுடைய கணவரை பார்த்து கால் செருப்பிற்கு சமமான என்று உரைத்து, அந்த செருப்பின் செருப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட சூழ்ச்சி. சூழ்ச்சி வழியில தானாக வந்து விழுந்துவது யாரு? உங்க வீட்டுக்காரர். அடுத்த டார்கெட் அவருக்கு தான். தாய் வீட்டுக்கா போற? எப்பொழுது உன்னுடைய தாய் இந்த திருமண மேடையில் என்னுடைய கணவரை பார்த்து கால் செருப்பிற்கு சமமான என்று உரைத்தாலோ அதே மேடையில் அவள் மாட்டு கொடுத்து விட்டாள். என்னுடைய தாயை கொண்டு விட்டாய் அடிப்பாவி. இந்த பாவி எங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்களுடைய தாய் தரடி. என்னுடைய தாயை கொண்டு விட்டாயடி. அம்மா அம்மா, நம் தாயார் கரு தரித்தானால் அம்மாவி தரித்தானா? இந்த பாவி நம் தாய் முகத்தே